ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூட. அன்றைக்கி காலையில், அதாவது நேற்று காலையில் நான் செய்த பூஜை தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை வீட்டில் உள்ள பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், எல்லா பெண்களுமே சரி, வாரம் ஒரு முறையாவது இது மாதிரி நம்மளுடைய நிலைவாசலில் நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா லட்சுமி கடாட்சங்கிறது நிறைஞ்சு இருக்கும். பணப்புழக்கங்கிறது நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பண கஷ்டங்கிறது வராது. ஓகே, இந்த பூஜை எப்படி செய்யலாம், நான் எப்படி செஞ்சு வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நான் அப்படியே நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நிலைவாசல்லாம் நல்லா கூட்டி முடிச்சுட்டு, எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நிலைவாசலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு, அதில் நல்ல நிறசொம்பு தண்ணியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் குங்குமம் கலந்துட்டு அப்படியே அந்த தண்ணியை வச்சு நல்லா நிலைவாசலில் நல்லா தொடச்சி விட்டுருங்க. துடைக்க முடிஞ்சுது அப்படின்னா தொடச்சி விடுங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட் வீடெல்லாம் இருந்தால் நம்ம இது மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்ற முடியாது. இப்போ நான் தண்ணி ஊற்றி கழுவுறேன் அப்படின்னா அது வெளியில் போயிடும். அதனால் நான் தண்ணி ஊற்றி கழுவுறேன். நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வசிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இல்லை தண்ணி வெளியில் போகாது அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா நம்ம ஒரு கிளாத் வச்சு, சுத்தமான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தாவே போதும். ஆனால் வாரம் ஒரு முறை இது மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலில் தான் எல்லா தெய்வங்களும் குடிகொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நிலைவாசல் நல்லா இருந்தாவே அந்த வீடு எப்போதுமே சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதோடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் வசிக்கக்கூடிய இடமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலைவாசல் தான். இந்த நிலைவாசல் பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூமுக்கு இணையாக, ஒரு கோவில் கருவறைக்கு இணையாக நாம் எப்போதுமே அதை வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எப்போதும் நம்ம வீட்டில் அந்த பணப்புழக்கங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அந்த பண கஷ்டங்கிறது நம்மளுக்கு வராது. இப்போ எத்தனையோ பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பண கஷ்டம்தான் நம்மளை அதிகம் வாட்டி எடுக்கும். அப்படிங்கிறப்போ வாரம் ஒரு முறை, இல்லை பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள், வெள்ளி செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இல்லையா? லக்ஷ்மி தாயாருக்கும் ரொம்ப உகந்த நாள். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செய்யணும். இதை எப்போ செய்யலாம் அப்படின்னா காலையில் நீங்கள் நேரத்தில், அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் நம்ம செய்யலாம். இல்லை அப்படின்னா ஒரு 8 மணிக்கு மேலே உட்காந்து செய்யலாம். இல்லை அப்படின்னா ஒரு 10 to 11:30 12 மணிக்குள்ளே செய்யலாம். இல்லை அப்படின்னா அந்த சுக்கிரஹோர டைம் இருக்குது இல்லையா, அந்த டயத்துலையும் நம்ம இந்த பூஜைகள் செய்யலாம். இல்லை 6 மணிக்கு மேலேயும் செய்யலாம். ஆனால் காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஏறு பொழுதில் செய்கிறதா ரொம்ப நல்லது. இந்த பூஜை, இந்த நிலைவாசல் பூஜை மட்டும் ஏறு பொழுதில் செய்யணும். அதுதான் இன்னுமே ரொம்ப விசேஷம். அதனால் டைம் இல்லாதவங்களுக்காக ஈவினிங் டைம் நம்ம இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்லாம் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு செய்ய முடியல அப்படின்னா ஈவினிங் டைம் இது மாதிரி நம்ம பூஜைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நிலைவாசல் பூஜை தான் அடிக்கடி வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் பூஜை ரூமை ஏன் நான் அடிக்கடி, இப்போ நிறையா கமெண்ட்ஸ் இப்போ என்ன வருது அப்படின்னா, நீங்கள் பூஜை ரூமையே காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் வருது. பூஜை ரூமை தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவில் நான் காட்டிகிட்டே தான் இருக்கேன். ஃபுல்லாக காட்டுறதில்ல. அந்த இடத்துல சுவாமி எந்த இடத்துல வச்சு கும்பிட்றனோ அந்த சுவாமிகளுடைய முகத்தை மட்டும்தான் காட்டுவேனே தவிர ஃபுல்லாக காட்டுறதில்ல. வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். பூஜை ரூம் டூர் வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். அதையே கமெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே நம்மளுடைய ஹோம் டூர் மட்டும்தான் இங்கே கொடுக்கல. இந்த ஹால் டூர் கொடுத்துட்டேன், கிச்சன் டூர் கொடுத்துருக்குறேன், பூஜை ரூம் டூர் கொடுத்துருக்குறேன், எல்லாமே கொடுத்துருக்குறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக, இந்த வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்ததுன்னு மொத்தமாகவே வீடை ஃபுல்லாகவே சுற்றி காட்டியிருக்கிறேன். எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஆனால் நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல் வீடியோவாக எடுத்து இன்னும் நான் கொடுக்கல. அதுதான் நிறைய பேர் ஹோம் டூர் கொடுங்கன்னு கேட்குறீங்க. எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் வெளியில் போர்ட்டிகோ டூரும் கொடுத்துருக்குறேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா நாங்கள் வீடு கட்டுறோம், உங்களுடைய போர்ட்டிகோ ரொம்ப அழகாக இருக்குது, அதை ஒரு வீடியோவாக கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனாலேயே நான் எடுத்து வீடியோ கொடுத்துருந்தேன். அதனால் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். இந்த நிலைவாசல் பூஜைங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணுங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தெய்வங்களும் சரி நமக்கு வாழ்வை ரொம்ப மேலோங்கி கொண்டு போகிற
அத்தனை செல்வ வளங்களையும் இந்த நிலைவாசல் தான் நம்மளுக்கு கொடுக்கும். இதுக்குள்ளே இருந்தது நல்லது கெட்டது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா இந்த நிலைவாசலை தாண்டி தான் வரணும். நம்மளுக்கு வரக்கூடிய கெட்டதை வந்து தடுத்து நிறுத்துறதும் இந்த நிலைவாசல் தான், நல்லதை நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்புகிறதும் இந்த நிலைவாசல் தான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாக நம்ம எப்போதுமே வச்சுக்கணும். அதே போல் இந்த நிலைவாசலில் போட்டிருக்கக்கூடிய தோரணத்தை பற்றி தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, லிங்க் கொடுங்கன்ட்டு. லிங்க் கொடுக்கக்கூடாது, அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குதுப்பா. அதனால் நீங்கள் வந்து நான் இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 1800 நினைக்கிறேன் இதோட ரேட்டு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினல் மாலை மாதிரியே இருக்கும். இது வந்து கிளாத்தில் செஞ்ச மாலை, பிளாஸ்டிக்லாம் கிடையாது, சுத்தமான கிளாத்தில் செஞ்சுருப்பாங்க. அதனாலேயே நான் வந்து வாங்கினேன். இன்னொன்று நல்ல பெரிய மாலையாக இருக்கும், நல்லா அந்த உருண்டை மாலையுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், நீளமுமே நல்லா ஹைட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எப்பாவது அதாவது வருஷத்தில் இந்த மாலை எத்தனை வருஷம் கிடக்குதோ எப்பாவது ஒரு டைம் தானே செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு, காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் போட்டேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நீங்கள் நிலைவாசல் மாலை தோரணம் அப்படின்னு போடுங்க. தோரணம் போட்டு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே டக்குன்னு வந்துடாது, நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே போங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது, இதுவுமே இருக்கும், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதே போல் பூஜை ரூமில் போட்டிருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் மாலையும் கேட்டிங்க, அதுவுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். அதுவே நீங்கள் தோரணம் போட்டு சர்ச் பண்ணாவே வந்து எல்லாமே வரும். அது என்ன ரேட்டுங்கிறது மறந்துடுச்சு எனக்கு, ஆனால் இது ரேட்டு எனக்கு தெரியும், அது கம்மி தான். அது வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன மாலையாக இருக்கும், நல்ல மஞ்சள் கலரில் மஞ்சளும் ரெட்டும் கலந்த மாதிரி இருந்தது. அதனாலேயே நான் வந்து பூஜை அறைக்கு வாங்கி போட்டேன். அதுவுமே கிளாத்தில் செஞ்ச மாலை தான். எல்லாமே இருக்குது பாருங்கள். லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோமாதா உருளி, இதையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே 4 கமெண்ட்ஸ் வந்திருக்குது. இது எனக்கு லிங்க் கொடுங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. அந்த பவுல் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நானும் தனி வீடியோவாகவே 2-3 வீடியோ நம்ம சேனலில் நான் கொடுத்துட்டேன். இது கேட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்ட்டு எல்லா விலாக்லையும் நான் கொடுத்துருக்கேன். அதில் அந்த விலாகுக்குள்ளே லிங்க்கும் கொடுத்துருப்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தனி வீடியோவாகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப விலாகுக்குள்ளே போய் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் தனியாகவே வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதில் லிங்க் இருக்குது, வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து அந்த கோமாதா உருளி வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் நான் வாங்கினேன். அதெல்லாம் நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை, அவங்களுடைய ஐடியிலேருந்து வாங்கினேன், மெயில் பண்ணி வாங்கினேன். அதோட லிங்க்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ அழகாக வாசல் நிலைவாசலுக்கெல்லாம் நல்லா வாசலெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு, அதே போல் நம்மளுடைய துளசி மாடத்தையும் நல்லா அந்த மஞ்சத்தூள் குங்குமமெல்லாம் போட்டு நல்லா அந்த நிறைய கூட செம்முன்னு சொல்லுவோம்ல, அது நிறைய தண்ணி எடுத்து அப்படியே வந்து துளசி மாடத்தையும் ஃபுல்லாக மேலே உச்சியிலேருந்து ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு லட்சுமி தாயார் முகத்தையும் நல்லா கழுவி விட்டு, இப்போது அந்த நிலைவாசலுக்கு அதாவது துளசி மாடத்துக்கு அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ முன்னாடி நிலைவாசலில் அழகாக கோலம் போடலாம். இந்த ஸ்டென்சில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பீங்க லிங்க் கொடுங்கன்னு. இதுக்கு லிங்க்கெல்லாம் கிடையாது. இது ஒரு 4-5 மாடல் இருக்கும், ஒரு 6 மாடல். நம்ம ஊர் திருவிழா வந்தது இல்லையா, இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. இது ஒரு ஸ்டென்சில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இதில் ஒரு 5 மாடல் வாங்கினேன். இன்னொன்று வந்து கடையில் வாங்கினேன், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதையுமே வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். இது வந்து இந்த நிலைவாசலுக்காக கோலம் போடுறதுக்கும் நம்மளுடைய பூஜை அறையில் கோலம் போடுறதுக்கும், தெய்வங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அழகாக வந்து ஒரு கோலம் போட்டு தீபம் ஏற்றுவோம் இல்லையா பச்சரிசி மாவில், அது மாதிரி போடுறதுக்காக தான் நான் வாங்கினேன். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலுக்காக தான் வாங்கினேன். இந்த 2 பக்கம் தீபம் வைக்கும்போது அழகாக இந்த அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கிட்டே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கோலம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த விளக்குமே நல்லா அழகாக இருக்கும். அந்த சைடு போடக்கூடிய அந்த ஸ்டென்சிலுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கோலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீகம் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் அது மாதிரி பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா அழகாக இருந்தது, அதை வச்சு தான் போட்டு விடுறேன். இப்போ மேலே எல்லாம் வந்து அழகாக போட்டு விட்டாச்சு. இது ஒரு மாடல். இந்த ஸ்டென்சில்ஸை வந்து அப்படியே நம்ம வந்து கோலம் போட்டு விடலாம். கையில் தேய்க்கிறத விட இது மாதிரி ஒரு கார்டு வச்சு நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஈவனாக வரும். தேய்க்கிறக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்புறமேல் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் தொடர்ந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. நானும் வந்து பதிலாம் நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். ஆனாலும் அவங்களுக்கு பயங்கர ஒரு டவுட் என்ன அப்படின்னா,
அக்கா உங்களுக்கு சாமி வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு சாமியெல்லாம் வராது. சாமி வந்து இந்த ஆடம்லாம் செய்கிறாங்கல்ல, அது மாதிரிலாம் நான் செய்யவும் மாட்டேன், அது எனக்கு வரவும் வராது. என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன் அப்படின்னா, அந்த தெய்வத்துடைய முகத்தை பார்த்தேன் அப்படின்னா அழுக வரும். அந்த கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுக்கும், புல்லரிக்கும். அதுதான் செய்யுமே தவிர ஆட்டமெல்லாம் அந்த சில பேர் வந்து சாமி அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டுலாம் ஆடுவாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கெல்லாம் வராது. அதை நான் வந்து ஆடுறவங்களையும் நான் வந்து குத்தம்லாம் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் இருக்குதா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் தெய்வத்துடைய முகத்தை பார்க்குறப்போ எனக்கு கண்ணீர் ஃபுல்லாக வரும். அப்படியே வந்து அழுக தன்னறியாமல் அழுக வரும். அதே போல் கை காலெலாம் பார்த்திங்க அப்படின்னா புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நம்மளை மீறி ஒரு நடுக்கம் வர்ற மாதிரி தெரியும் உடம்புக்குள்ளே. அதுதான் ஆகும். இதை நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் வராதுன்னு சொல்லிட்டேன், ஆனாலும் வந்து இன்றைக்கும் காலையில் போட்டிருக்கீங்க. சாமி வராதுப்பா. அதே போல் பிரியா ஜான் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, வெற்றிவேல் மாலை ஃப்ளவர் ஹேங்கிங் ஹோல்டர் அதெல்லாம் வந்து லிங்க் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெற்றிவேர் மாலை அந்த ஹோல்டர் எல்லாமே அதெல்லாம் கடையில் வாங்கி நாங்கள் வந்து ஃபிட் பண்ணி வச்சது. அந்த வெற்றிவேர் மாலை வந்து மணக்குளம் விநாயகர் கோவில் போயிருந்தப்போ அந்த நினைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2 மாலையும், ஒரு மாலை 5 அடி, அப்போ 2 மாலையும் 10 அடி இல்லையா. அப்போது அந்த 2 மாலையோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1800 சொன்னாங்க. 600 வாங்கிட்டு வந்தால் நிலைவாசல், அதாவது பூஜை அறையில் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். அதே போல் அந்த மாலை அதில் இருக்க அந்த எல்லோ கலர் மாலையுமே வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். அதை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், பாருங்கள். அதே போல் இந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பிரம்ம முகூர்த்த நேரம் என்ன, பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி செய்யணும், இதை பற்றியும் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. இந்த வாரம் ஃபுல்லாக மார்கழி மாதம் முழுவதுமே அதே பற்றி தான் நான் பேசியிருக்கேன். அதை பற்றியே தான் வீடியோ கொடுத்துருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஒவ்வொரு விலாகையும் டைம் இருக்கும்போதெல்லாம் பாருங்கள். டைம் இல்லை அப்படின்னா வேலை செய்கிறீங்களா, போட்டு விட்டுட்டு காதில் கேட்டுக்கிட்டே வந்து வேலை செய்யுங்க. இப்போ என்னோடய சகோதரிகள்லாம் சொல்கிற ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, அக்கா நாங்கள் உங்கள் வீடியோலாம் அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கேட்டுகிட்டே சமையல் செஞ்சிடுறேன், பாத்திரம் விளக்கிடுறேன், நல்லா இருக்குக்கா, மன அமைதியாக இருக்குது, உங்கள் வீடியோ முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, திருப்பி வந்து பார்க்காத வீடியோஸை போட்டு பார்த்துட்ருக்கோம், இல்லை அப்படின்னா ரொம்ப பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உட்காந்து பார்க்க டைம் இல்லை அப்படின்னா வேலை செஞ்சிட்ருக்கையிலே ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளூடூத்தை காதில் மாட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சவுண்டாக வச்சு கேட்டாலும் சரி, கேளுங்க. எல்லாமே அதில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு அழகாக குளித்து மங்களகரமாக புடவையெல்லாம் கட்டி தலை சீவி குங்குமம் வச்சு பூ வச்சு அழகாக வந்து வாசலில் நின்று கோலம் போட்டு தீபம் ஏற்றி எல்லா சுவாமிகளையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ 27 நாள் ஆச்சு. இந்த 27 நாளும் நான் வந்து விடாமல் வந்து செஞ்சுருக்கேன். அதையே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் வீடியோஸாக கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது நான் அப்லோட் பண்ணாமலே. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸாக கொடுத்துருவேன். அந்தந்த நாளில் நான் என்னென்ன பண்ணுறேனோ அது எல்லாமே ஷார்ட்ஸாக கொடுத்துருவேன். அதனால் தொடர்ந்து நான் செஞ்சிட்ருக்கிறேன். இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. 3 நாளும் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடணும். அதே போல் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்துருச்சு இல்லையா, பொங்கல் க்ளீனிங்கும் செய்ய ஆரம்பிக்கணும். அதனாலேயே எனக்கு வந்து இந்த வீடியோ எடிட்டிங்கில் லேட் ஆகுது. மற்ற வேலைகள் இருக்கிறதுனால அந்த வேலைகளுக்கான டைம் வந்து இந்த உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகுது. காலையிலே மொபைலை எடுத்துகிட்டு எப்படி ஒரு 10:30 மணிக்குள்ளே நம்ம வீடியோ கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு மொபைலை எடுத்துகிட்டு வந்துட்டு எடிட் பண்ணவே எனக்கு தூக்கம் வந்துருச்சுப்பா. ஏன்னா நேரத்தில் எந்திரிச்சிடுறேன் இல்லையா, அதிகாலையிலே எந்திரிச்சிடுறேன். அதனால தான் எனக்கு வந்து அந்த ஓடிட்டே இருக்கிறது நேரத்தில் எந்திரிச்சு வேலை செய்கிறது. அதோடு பார்த்திங்கன்னா அந்த முழிப்பு வந்துட்டு வேலைகள்லாம் செய்யும்போது அது ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுதா. சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூக்கம் வந்துடுது. அந்த தூக்கம் வந்தவுடனே தூங்குனா தான், இல்லை அப்படின்னா அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கிறது இல்லை. அதனால் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு பாதி எடிட் பண்ணவே மொபைலை வச்சுட்டு தூங்கிடுறேன். அதனால தான் ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு மறுபடியும் க்ளீனிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இப்படி தான் வந்து ஒரு நாளைக்கு முதல்ல அன்றைக்கி சொன்னேன், நான் 2 வீடியோவாக கொடுத்துட்றேன் அப்படின்னு. 2 வீடியோ உட்காந்து இந்த பொங்கல் க்ளீனிங் வந்ததுனால
முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னடா சொல்கிறாங்க, ஆனால் செய்கிறதுலையே யாரும் நினைக்காதீங்க. இந்த பொங்கல் க்ளீனிங் இருக்குது இல்லையா, யாரெல்லாம் செஞ்சு முடிச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இந்த 2 டேஸ் இருக்குது, அப்படியே நம்ம மெதுவாக அப்படியே செய்வோம் இல்லையா. என்ன வீட்டை கூட்டி தொடச்சி விட்டுட்டு பழைய பொருளெல்லாம் அள்ளி வெளியில் போட்டுட்டு அப்படியே கழுவி விட்டோம்னா ஈஸி. அது வாயில் சொல்லிடுவோம், ஆனால் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டம். எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம வீடை தொடச்சி நீட் பண்ணி வச்சுருந்தாலும் போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பண்டிகை வந்தாலும் வருது, நம்ம வந்து க்ளீன் பண்ணியே முடிக்க முடியல. எப்பா எப்படிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா. பரவாயில்ல, அது ஒரு சந்தோஷந்தான் இல்லை. இந்த பண்டிகை நாட்களே கொண்டு வந்தது நம்ம அப்பாவது இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்குவோம் அப்படிங்கிறக்கு வேண்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். முடியலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிகிறப்ப செஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போது அழகாக வந்து இன்றைக்கி லக்ஷ்மி தாயாருடைய பாதம் எடுத்து வச்சு தான் இன்றைக்கி வந்து பூஜைகள் செஞ்சுருந்தேன் வெள்ளிக்கிழமை. அன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால இந்த பாதம் எடுத்து வச்சு அன்னைக்கில் முதல்லாம் வந்து வீடியோஸ் வந்து அடிக்கடி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த மார்கழி வந்ததுனால இந்த 1 மாதம் ஃபுல்லாக நம்ம காலையில் செய்கிற பூஜைகள்லே நேரம் சரியாயிடுதா, தனியாக இதுக்குன்னு உட்காந்து பூஜை செய்ய முடியல. சரி, மார்கழி கடைசி வந்துருச்சு. இன்னொன்று அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பும் கூட, அதுவும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி, அதாவது அந்த வளர்ப்பிற அந்த நாளுங்கிறப்போ செய்யணும்னே நினச்சிட்டே இருந்தேன். கடவுளே அதுக்கான உடம்பு பலத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா காலையில் அதிகாலையிலே வந்து பூஜை எப்போதும் போல் வாசல் தெளித்து கோலம் போடுறது அதெல்லாம் 4-4:30 மணிக்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களெலாம் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் இந்த பூஜைகள்லாம் செஞ்சேன். எப்படின்னா என்னால் வந்து தொடர்ந்து வந்து செய்ய முடியாது. ஏன்னா நான் அவங்களையும் பார்க்கணும் இல்லையா. அதுக்காக நம்மளுக்கு எது மன நிறைவை கொடுக்குதோ அதை மன அமைதியோடவும் மன நிறைவாகவும் செய்யலாம் அப்படின்னு அப்புறம் அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பொறுமையாக உட்காந்து பூஜையை செஞ்சேன். ரொம்ப ரொம்ப மன அமைதியாக இருந்தது. அப்படியே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக தெய்வீகமாக இருந்தது வீடு. அப்படியே லக்ஷ்மி தாயார் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து நின்னது மாதிரி இருந்தது. இதையே நீங்கள் வந்து வெளியில் செய்கிறீங்க, பூஜை அறையிலே செய்யலாமன்னு கூட உங்களுடைய கேள்விகள் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த துளசி மாட பூஜையெல்லாம் வெளியில் வந்து உட்காந்து பொறுமையாக செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு துளசி மாடத்துக்கு பெரும்பாலும் வெளியில் தான் பூஜை செய்வோம் இல்லையா. இப்போ பெரிய துளசி மாடம் இருக்குது, அதை விட குட்டி துளசி மாடத்தை எடுத்து வச்சு நம்ம அதுக்கு ஆராதனை தீப ஆராதனைலாம் காட்டுறப்போ அது ஒரு மாதிரி மன திருப்தியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட அம்பாள் வந்து நம்ம வீட்டிலையே நின்று அருள் பாலிக்கிற மாதிரி ஒரு கற்பனைன்னு வச்சுக்கலாமே, அப்படி எனக்கு தோணும். அதனால் நான் அது மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஹாலில் வச்சு செய்யலாம், பூஜை அறையில் வச்சு செய்யலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெளியிலேயே இது மாதிரி போட்டிக்கோல உட்காந்து கூட நம்ம வந்து அழகாக லக்ஷ்மியுடைய பாதம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக பூஜைகள்லாம் செய்யலாம். இந்த பாதத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட வீடியோவில் நான் தனியாகவே கொடுத்துருக்கேன். அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தனி வீடியோவாக கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் லிங்க் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ அம்பாளுடைய பாதம்லாம் எடுத்து வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அப்படியே வந்து அட்சதை போட்டு விடுறேன். அதே போல் நிலைவாசலுக்கு தீபத்துக்கு எல்லாத்துக்குமே அட்சதை போட்டுக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி அட்சதை போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்களே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்போது ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அட்சதை எதுக்காக போடுறோம், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி தானே போடுவோம். அந்த அட்சதை வந்து அவங்க மேலே விழுகும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி இந்த தெய்வங்களுக்கும் நாம் அவங்களுடைய முகத்துலேயோ இல்லை தலையிலையோ இந்த மாதிரி அட்சதை போடும்போது அந்த தெய்வம் வந்து அவ்வளோ சிரிக்குமாமா, ரொம்ப சந்தோஷப்படும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் எப்போ சாமி கும்பிட்டாலும் சரி அட்சதை போட்டு சாமி கும்பிட்டுக்கிறது. இந்த அட்சதைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பச்சரிசியில் ஒரு துளி மஞ்சள் போட்டுட்டு கொஞ்சோண்டு பன்னீர் கலந்து, பன்னீர் இருந்தால் கலந்துக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் சுத்தமான தண்ணி கலந்துட்டு நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து மஞ்சளோடு அந்த பச்சரிசியோடு ஒட்டிக்கும். அதுக்கு அப்படியே வந்து நிழல்லையே நம்ம உலர்த்தி வச்சுக்கலாம். நம்ம வந்து மாதத்துக்கு தேவையானதை ஒரு டைமே செஞ்சு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கலாம். பூஜையை செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த போட்ட அட்சதையை என்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இதை நம்ம வந்து இப்போ அடுத்த நாள் அந்த இடத்துமெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிந்தி இருக்குமில்ல அட்சதை இதெல்லாமே அப்படியே வந்து கூட்டி எடுத்துகிட்டு போய் வெளியில் பறவைகளுக்கு குருவிகளுக்கு வந்து அதை வந்து உணவாக போட்டுருவேன். அது சாப்பிட்டுட்டு போயிடும். அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே போல் நேற்று வந்து நான் ஒரு விலாக் கொடுத்துருந்தேன்ல, நம்மளுக்கு சொந்த வீடு அமைய நாம் என்னெல்லாம் வந்து நம்மளுடைய வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விலாகாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நேற்று அந்த விலாகில் கிட்டத்தட்ட வந்த அத்தனை கமெண்ட்ஸுமே அக்கா எங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமையணும், அக்கா எங்களுக்கு சொந்த வீடு அமையணும், வேண்டிக்கோங்க, எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்த கமெண்ட்ஸு தான் அத்தனை கமெண்ட்ஸுமே. அதில் நீங்கள் போட்டிருந்த கமெண்ட்ஸில் உங்களுடைய ஏக்கங்கள்லாம் நான் படித்தேன். கண்டிப்பாக சாமி சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் நல்ல ஒரு வீடு அமையணும். நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் லேண்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம் போல் உங்களுக்கு சீக்கிரம் அமையணும் அப்படின்னு நான் இந்த மனதார வேண்டிக்கிறேன். என்னோடய கமெண்ட்ஸு வந்து நீங்கள் சொன்னதுனால இந்த தை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதை வந்து நான் மனசார இந்த லட்சுமி தாயாருடைய பாதத்தை பார்த்து இந்த அம்பிகையுடைய அனுகிரகத்தால் நான் வந்து சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்து நல்லது தான் நடக்கும். மனசார சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் படிக்கும்போது உங்களுடைய ஏக்கங்கள் தெரிஞ்சுது, உங்களுடைய கனவுகள் தெரிஞ்சுது, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னப்போ அதை படித்து நானும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் ஏங்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு ஒருத்தர் சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிச்ச காலங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நானும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுற யோகம் வந்து சீக்கிரமே வந்து கொடுக்கணும், இந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அனுகிரகத்தை காட்டணும் அப்படின்னு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். என்னோட இந்த வீடியோஸ் பார்க்குற எத்தனை சகோதரிகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் மட்டும் வந்து சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன். கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நம்ம எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு கட்டுறதுல நம்மளுடைய எண்ணோட்டங்களை வந்து பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நமக்கு கையில் வந்து பணமே இருக்காது, ஆனால் வந்து நம்மளுடைய மைண்ட் தாட் வந்து ஓடிட்டே இருக்கணும். அந்த மைண்டுக்குள்ளே வந்து எப்போதுமே அது வந்து ஒரு நீரோட்டம் மாதிரி, நீரோடைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஓடிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம மைண்டில் என்ன ஓடுதோ அந்த பூஜைகள் செய்யும் போதும் சரி, எப்போதுமே சரி 24 hours நம்ம வந்து முழிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த முழிச்சிருக்க டயத்தில் நம்மளுடைய மைண்டில் என்ன ஓடிட்டே இருக்குதோ அது வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அது உண்மையாலுமே வந்து என்னோடய வாழ்க்கையிலலாம் நடந்த ஒரு விஷயம். நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேனோ, என்ன நினச்சி இந்த பூஜைகள் செய்கிறேனோ, கையில் பணமே இருக்காது. நான் வீடியோக்காகலாம் பொய்யெல்லாம் சொல்லலப்பா, இல்லை நான் பெருமையும் படுத்திக்கலை, உண்மையை சொல்கிறேன். கையில் பணமே இருக்காது. இப்போ இந்த வீடு கட்டையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் கட்டும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போது கையில் பணம் வச்சு ஆரம்பித்தோம். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுக்கே போயிடுச்சு. அதோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ லட்சமாக வந்து செலவு பண்ணோம், ஏன்னா அவரை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா ₹1 கூட கையில் இல்லை. ஆனால் வந்து நான் செஞ்ச பூஜை, என்னோட அந்த எண்ணோட்டம் ஆரம்பித்தது அப்படியே நின்று போச்சே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்குது இல்லையா. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம், நம்மளுக்கு ஒரு வீடு கட்டுறோம், நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்படையில் டக்குன்னு ஒரு பிரேக் அடிச்சுது அப்படின்னா எப்படி இருக்கும். அதிலேருந்து மீண்டு வர முடியல. அதோட எக்ஸ்ட்ரா ஒரு வழி ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஆனது வேறு. அப்படிலாம் நினச்சி அந்த எண்ணோட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு வர்றோம் இல்லையா. நம்ம கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுவோம், வீடு கட்டணுன்ட்டு அந்த ஓட்டம் இருக்குதுல்ல, அது வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து அது நடத்தி கொடுக்கும். உண்மையாலுமே அது நடந்தது. அதுக்கப்புறம் கையில் பணமே இல்லை. அதுக்கப்புறம் போய் லோன் கேட்க போனோம். ஃபஸ்ட்டு லோன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே தனியாக, அப்போல்லாம் எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது, இப்போ காரெல்லாம் ஓட்டுவேன், அப்போ வண்டியே ஓட்ட தெரியாது. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஆனதுக்கப்புறம் பிள்ளைங்கள் ஏங்குறாங்க, குழந்தைங்க 2 குழந்தைங்களும், அதெல்லாம் ஒரு ஸ்டோரி. 2 குழந்தைங்க, 1 வயசு குழந்தைங்க, லைன் வீட்டில் குடியிருந்தோம். எல்லா பிள்ளைங்களும் வண்டியில் போவாங்க, அவங்க அப்பா கூட்டி கொண்டு விடுவாங்க. ஆனால் என்னோடய குழந்தைங்க அழுவாங்க பார்த்து, நாங்களும் வண்டியில் போகணும் அப்படின்னு ஏங்குவாங்க. அவங்களுக்காகவே வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். இப்படியெல்லாம் வந்து ஒரு வெறித்தனமாக எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன்.
இப்படி ஒவ்வொன்றும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க பெருசானோடனே வண்டியில் கூட்டிகிட்டு போக முடியாது ஹஸ்பண்டு குழந்தைங்கள, கார் வாங்கணும், கார் ஓட்டணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கார் வாங்கினேன். மறுபடியும் கார் டிரைவிங் ஸ்கூல் போனேன். டிரைவிங் கற்றுக்கிட்டு வந்து மறுபடியும் கார் ஓட்டினேன். இன்றைக்கி கார் எல்லாமே நான் ஓட்டுவேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய எண்ணோட்டம்ங்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதே போல் எப்போதுமே பாசிட்டிவாகவே நம்ம நினைக்கலாம். எல்லா காரியங்களுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லதே நடக்க தான் ஆரம்பிக்கும். அப்படி அந்த வீடு கட்டும்போது அதுக்கப்புறம் வந்து நடந்தே போய் தான் லோடெல்லாம் கேட்பேன். எங்கே போனாலும் ஒரு லேண்ட் பார்க்க போகிறேன் அப்படின்னா நடந்தே தான் போவேன். அப்படியெல்லாம் வந்து அந்த காலத்துக்குள்ள கஷ்டப்பட்டதான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் போய் நான் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ஒரு நாள் நான் சொல்கிறேன். அப்புறம் மறுபடி அப்புறம் லோன் கிடச்சிது. அப்புறம் தான் இந்த வீடு கட்ட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே லோன் கொடுக்க மாட்டாங்க. பாதி வரைக்கும் நம்ம கட்டணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கட்டணம் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு லோன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே இருந்த பணம் அந்த நகையெல்லாம் வச்சுட்டு அப்படியே வீடு கட்ட ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டுறதுக்கும் கையில் பணமெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு இது நம்ம ஒரு வாடகை வீடு கட்டி விட்டுறணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், நாளைக்கு நம்மளுடைய காலம் நம்ம இருக்கிறோம் இல்லை ஹஸ்பண்டு, இப்படி பல யோசனை நம்மளுக்கு வரும் இல்லையா, முன்கூட்டி யோசனை. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து யாரோட தயவுலேயும் இருக்கக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும், நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அப்படிங்கிற அந்த பூஜை பண்ணையில் இப்படி நான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்மளுடைய ப்ராக்டிக்கலான லைஃப்பை நான் சொல்கிறேன். அவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா 2 பசங்க நம்ம கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களாம் எப்படி மாறுவாங்க அப்படின்னு நல்லா பார்த்துக்கலாம். நான் வந்து நெகட்டிவாக பேசலை, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ வரைக்கும் இருக்குது. என் பசங்க விட மாட்டாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா காலங்கள் அப்படி மாறிட்டுருக்கு, காலங்கள் அப்படி போயிட்டுருக்குது இல்லையா. அதனால அவங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த இது ஃபஸ்ட்டில் இருந்தே ஒரு வாடகை வீடு கட்டி விடணும். 2 வாடகை வீடு கட்டி விட்டால் போதும், ஏதோ ஒரு வருமானம் வர்ற மாதிரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட் வந்து ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கையில் பணம் இல்லை. அதுக்கப்புறம் லோன் கேட்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்ஐசி பாண்டெல்லாம் வச்சு எல்ஐசியில் தான் வந்து லோன் போட்டோம். அங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து கட்ட ஆரம்பித்தோம். 2 வீடு தான் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவர் வந்து ட்ரிபிள் மடங்காக 6 வீடு கட்டக்கூடிய அனுகிரகத்தை கடவுள் கொடுத்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த வீட்டை கட்டி விட்டோம். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை யாரையுமே நான் வந்து கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் சொல்லலை. நம்மளுடைய எண்ணோட்டம் அந்த மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். அதை நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவேன். நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டே இருங்க, அது வந்து பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை நினச்சிட்டே இருக்கணும். இன்னொன்று அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நினைக்கிறது இன்னும் அதீத பாசிட்டிவாக நம்மளுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது உண்மை. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதே மாதிரி நடந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. முதல்ல நம்மளுடைய வீடியோஸில் வந்து நிறைய சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து செஞ்சோக்கா, நல்லா இருக்கிறோம். இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்னோடய வீடியோஸில் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அதில் உள்ள கமெண்ட்ஸை படித்து பாருங்களேன். அக்கா வந்து உங்களுடைய வீடியோஸ் பார்த்து எங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்குக்கா, நல்ல பாசிட்டிவிட்டியாக இருக்குதுக்கா, இது மாதிரி இல்லை, ஆனால் இப்போ ரொம்ப ஒரு மன நிறைவு கிடைக்குதுக்கான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன், அப்படி அம்மா உங்களுடைய வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்யூச்சரில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் இது மாதிரி தான் என் வீட்டை வச்சுக்குவேன், நான் இப்போ வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். அப்படி அப்போ அதெல்லாம் நினைக்கிறப்போ சரி ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம ஏதோ ஒரு வழிகாட்டுதலாவோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறோம், அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி இருக்குது, மன திருப்தி இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, அதை அவங்க செய்யணும் அவங்க நினைக்கிறாங்கல்ல அப்படின்னு நான் நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நான் படிச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்குவேன். அதே போல் தான் உங்கள் அத்தனையோடைய கமெண்ட்ஸையும் நான் நேற்று படித்தேன். இன்னும் வந்து பாதி இதுக்கு நான் ரிப்ளை கொடுத்தேன், பாதி இதுக்கு கொடுக்க முடியல, வேலைகள் இருந்ததுனால அப்படியே வந்து படிச்சிடுறேன். ஆனால் உட்காந்து என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. கண்டிப்பாக தர்றேன். உங்களுடைய அத்தனை கமெண்ட்ஸுமே அக்கா எங்களுக்கு ஒரு வீடு வேணுக்கா, வேண்டிக்கோங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. நானும் மனதார வேண்டிக்கிறேன்.
கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த தை மாதத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நினச்சிட்டே இருங்க, மனசில் வந்து அந்த எண்ணோட்டத்தை ஓட விட்டுட்டே இருங்க. நம்மள்கிட்ட வந்து கையில் பணம் இருக்காது, எதுவுமே இல்லைனாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக அதை அள்ளி கொடுக்கும். கண்டிப்பாக நினைங்க, நடக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அஷ்டலட்சுமிகளை நினச்சி நல்ல ஒரு பாத பூஜையும் நான் வந்து நம்மளுடைய வீட்டில் செஞ்சுட்டேன். துளசி மாடத்துக்கும் பூஜைகள் செஞ்சுட்டேன். அன்றைக்கி பெருமாளையும் மனசார நினச்சி எல்லா இடத்துலையும் எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கவாசல் திறப்பு. அதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து காலையிலேருந்து நான் வந்து செய்த வேலைகள், அந்த சொர்க்கவாசல் திறப்பு வந்து அந்த வீடியோவில், அதாவது டிவியில் நான் பார்த்தது இதெல்லாமே வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்படியே அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொர்க்கவாசல் திறந்ததுக்கப்புறம் அம்பாலே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவ்வளோ நல்லா இருந்தது, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் இருந்தது. ஏன்னா இது மாதிரி நான் பூஜை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் செஞ்சிட்டே இருப்பேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நிலைவாசலில் தினமும் நான் பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன். அதுதான் வந்து என்னை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது அப்படின்னு நான் மனதார நம்புகிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூஜை செஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் என்னோடய உழைப்பும் இருக்குது. இந்த உழைப்பு என்னை வந்து மேலோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் உழைப்பும் இருக்கணும், தெய்வத்தோடைய அனுகிரகமும் இருக்கணும். அதை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் வின் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.